முருக கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். ஐயப்பன் வரலாறு. முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் பல காலங்களாக தவமிருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையையும் மதிப்பையும் வைத்திருந்தனர். ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் என்ற தலைக்கணம் கொண்டிருந்தார். அவருடைய செருக்கால் சாபம் பெறுதல். வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார். ஆனால் உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார். ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருந்த மற்ற முனிவர்களையும் காணாது அலட்சியம் செய்தார். இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்க தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் என சபித்தார். பின்பு அவர் தவறை உணர்தல். அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார். வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசத்தினை கூறினார். வரமுனிவரோ, நான் இட்ட சாபம் சாபமே ஆகும், அதை என்னால் திரும்ப பெற இயலாது. ஆகவே நீர் எடுக்கும் அடுத்த பிறவியில் மகிஷாவாக எருது பிறந்து அன்புள்ளம் கொண்ட லோக மாதாவான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்திலிருந்து விமோசனம் அடைவாய் என்று கூறினார். பின்பு மகிஷாசுரன் பிறந்தார். அசுரகுலத்தில் ரம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கியும் பிறந்தார்கள். வரம் பெறுதல். மகிஷாசுரன் அசுரகுலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை கண்டதும் மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார். மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம், உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார். பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு இந்நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். அதற்கு பிரம்மதேவர், பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும், அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார். பின் சற்று யோசித்து கர்வம் கொண்ட மகிஷாசுரன், ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டுமென்று வரம் வேண்டி நின்றார். மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடக்கத் தொடங்கின. தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின. பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார். பின்பே பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தார். மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்கா தேவி மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகின்றார். பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்த மகிஷாசுரன். மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவமிருக்க தொடங்கினாள். மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார். பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர், பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் வரத்தினை பெறுவாயாக என்று கூறினார். எப்பொழுதும் போலவே அசுரர்களைப் போன்று அரக்கியான மகிஷியும் தன்னுடைய சகோதரரை கொன்றவனை அழிக்கும் சக்தியை அளிக்க வேண்டும் என்றும்
தன்னை எவராலும் அழிக்க இயலாது ஒன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கூறி வேண்டி நின்றான். ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார். தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையில், ஆனால் தனது சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாயிருந்த தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்கத் தொடங்கினாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டாள். கேட்ட வரம் கிடைத்தது. வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள். தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர். விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பம்பாதீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளந்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தையில்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார். கழுத்தில் மணி இருந்தால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார். பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள். எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்கிறான். ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகுமென்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்கிறான். இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான். ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரத்தை கூறினர். மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள். ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார். மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள். ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையுள்ளவனானதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார். மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர். பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் சென்றனர். புலி கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதி அடைந்தனர். ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர். மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவுமில்லை, எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன. நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது. இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார். மன்னன், பகவானே, தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்தி, இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார். மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார். ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர். ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். ஐயப்பனின் தாய் தந்தை யார்? ஐயப்பன் வழிபாடு தென்னிந்தியாவில் முதன்மை பெறுகிறது. ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டு தலமாக சபரிமலை விளங்குகிறது.
ஐயப்பன் மோகினி, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் மகனாகவும் அன்னை பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் கருதப்படுகிறார். ஐயப்பனின் மனைவி யார்? இந்த நிகழ்வின் போது மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் குலப்பெண்ணான புஷ்கலைக்கு சீதனம் எடுத்து சென்று நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவியும் உள்ளதாகவும் சத்யகா என்ற மகன் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஐயப்பன் யாருடைய அவதாரம்? பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார். இதன் விளைவாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது. ஐயப்பன் யாருடைய மகன்? சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மன்னர் இவ்வம்சத்தை சார்ந்தவராவார். நீதியும் நேர்மையும் தவறாது ஆட்சி புரிந்த மன்னன் ராஜசேகரனின் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினர். அவரது ஆட்சி காலத்தை பொற்காலம் என்றே பலரும் குறிப்பிட்டனர். ஐயப்பனுக்கு எந்த மாலை அணிய வேண்டும்? மண்டல விரத காலத்தில் பக்தர்கள் எளிய வாழ்க்கை நடத்துவர். மாலை அணிந்துவிட்டால் விரதம் தொடங்கிவிட்டதாக பொருள். சனிக்கிழமை அல்லது சுவாமி ஐயப்பனின் பிறந்த நட்சத்திரமான உத்திர நன்னாளில் மாலை அணிவது வழக்கம். சாஸ்தா என்றால் என்ன? சாஸ்தா ஒரு இந்து தெய்வம். சிவன் மற்றும் மோகினி தெய்வங்களின் மகன் என விவரிக்கப்படுகிறது. விஷ்ணுவின் பெண் அவதாரம். தென்னிந்தியாவில் அவர் தமிழ்நாட்டில் ஐயனார், நாட்டராயன் அல்லது சட்டன், சிங்களத்தில் ஐயநாயக்கா மற்றும் கேரளாவில் ஐயப்பன் என அடையாளம் காணப்படுகிறார். ஐயப்பன் கோவில் எந்த மாவட்டம்? சபரிமலை, சபரிமலா மலையாளம் என்பது கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலமாகும். மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என வழங்கப்படுகிறது. ஐயப்பனுக்கு உகந்த நாள் எது? கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது. கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை அணிய உகந்த மாதமாகும். கார்த்திகை முதல் நாள் அன்றே பல லட்ச பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிய தொடங்குவார்கள். சாஸ்தா கோவில் என்றால் என்ன? பொதுவாக சாஸ்தா என்றால் சாத்தன் திருக்கோயில்கள் அந்தந்த கிராமத்தின் எல்லை கோயில்களாக இருந்து வந்துள்ளன. ஐயனார் என்று குறிப்பிடுவதும் இவரைத்தான் என்ற கருத்தும் உள்ளது. பல கிராமங்களில் சாத்தன் கோயில்களுக்கு பதிலாக அம்மன் கோயில்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எனது பூர்வீக கிராமத்தில் இவ்வாறுதான் உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் ஏன்? அதன் மகத்துவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஐயப்பன் கோயிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள்வதாக சொல்லப்படுகிறது. சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது 18 படிகள்தான். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம். கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவது. அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாய் அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வருகின்றனர்.
18 தேவதைகள். மனதில் பக்தியின்றி நியம நிஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள். இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனித தன்மையையும் புனருதாரணம் செய்கின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஐயப்பனின் உருவாக்கிய படிகள். இது தவிர 18 என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேர், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18 நாட்கள். இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன. இந்த 18ஆம் படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை, ஈயம், செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்து 18 படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அவை வில், வாள், வேல்கதை, அங்குசம், பரசு, பிந்தி பாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்கு மாந்தடி, கடித்திவை, பாசம், சக்கரம், ஹலம், மலுக், முஷல ஆகிய 18 போர்க்கருவிகள் ஆகும். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி. மூன்றாம் படி கர்மயோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி. நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாவது படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாக்கு, கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாவது படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி. ஒன்பதாவது படி ராஜவித்ய ராஜகுகய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி க்ஷேத்ரக விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம்.
இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிறுதாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17வது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். வாருங்கள், ஹரிவராசனம் பாடல் பற்றி தெரியாத ரகசியமும் முழு பாடல் விளக்கமும். ஹரிவராசனம் என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு நாள் இரவும் நடை சாத்தப்படும் போது பாடப்படும் பக்தி பாடலாகும். இது இறைவனான ஐயப்பனை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் தாலாட்டு பாடலாக கருதப்படுகிறது. இப்பாடலை இசைப்பது சபரிமலையில் பல ஆண்டுகளாக தொடரும் பழக்கமாக உள்ளது. 1920களில் புல்லாங்குழல் வாசித்து நடை சாற்றும் பழக்கம் இருந்துள்ளது. 1920ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் என்பவர் ஹரிவராசனம் பாடலை இயற்றினார். ஹரிவராசனம் என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு நாள் இரவும் நடை சாத்தும்படும் போது பாடப்படும் பக்தி பாடலாகும். அதற்கு பிறகு 1970களில் திரைப்படத்தில் பாடலாக காந்த குரலோன் என போற்றப்படும் பாடகர் KJ யேசுதாஸ் பாடினார். அதற்கு பிறகு தற்போது வரை யேசுதாஸ் குரலில் உருவான ஹரிவராசனம் பாடல்தான் சபரிமலையில் ஒலித்து வருகிறது. இந்த பாடலை ஐயப்பனை மட்டுமல்ல, ஐயப்ப பக்தர்களையும் தூங்க வைக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக பலரும் கூறியுள்ளனர். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா என இருமுறை கூறி முடிக்க வேண்டும். சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியின் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதமிருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சிலர் 60 நாட்கள் கடுமையாக விரதமிருந்து மகர ஜோதி காண செல்லும் வழக்கம் வைத்துள்ளனர். ஆனால் 41 நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்து கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடம் மரியாதையாக சாந்தமாக பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதி உண்டு. பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் மனைவியை கூட சாமி என்று அழைக்க வேண்டும். கலியுக வரதனாக, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுவாமி ஐயப்பன். சபரிமலையில் வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய ஐயப்பனின் வரலாறு மிக அற்புதமானது. தண்டகாரண்ய வனத்தில் உள்ள மகரிஷிகளின் ஆணவத்தை அடக்குவதற்காக நாராயணர் ஜெகன்மோகினியும் சிவபெருமான் பிச்சாடனராக உருவெடுக்கின்றனர். அப்போது இரு ஜோதிகளும் ஒன்று சேருகின்ற போது அந்த ஜோதி பிளம்பில் இருந்து ஜோதி வடிவமாக வெளிப்பட்டவர்தான் ஆனந்தமயமாக வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தால் ஹரிஹரசுதன் என அழைக்கப்படுபவர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வம் யோகப்பட்டை அணிந்து சின்மித்துரையுடன் நமக்கு காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் நாம் என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவராகவும், நெய் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவருமாக விளங்குகிறார் ஐயப்பன். எப்படி விரதம் இருப்பது? மண்டல விரதம் என்றால் என்ன? ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதமிருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்ப்போம். பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். குருசாமி கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள புரோகிதர்கள் கையால் மாலை அணிந்து கொள்ளலாம். வீட்டில் மாலை அணிவதாக இருந்தால்
தாயார் கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து கொண்டவர்கள் அதிகாலையில் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் என்பது நியதி. உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் தண்ணீரின் குளுமையை குறைத்து சற்று வெதுவெதுப்பான வெந்நீரில் கிடையாது தண்ணீரில் குளிக்கலாம். பூஜைக்கான விதிகள். என்ன செய்ய வேண்டும்? நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு புதிதாக மலர் அணிவித்து தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவை வைத்து வழிபடலாம். ஐயப்பனுக்கு மட்டும் சரணம் சொல்லி வழிபட வேண்டும். அதிகாலை வேளையில் நம்முடைய அடி வயிற்றில் இருந்து சொல்லக்கூடிய சுவாமி சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்ற சரணம் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வழிபட வேண்டும். ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம். சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். மிக கடுமையாக விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். காவி உடை மட்டும் அணிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். கன்னிசாமியாக இருந்தால் கருப்பு உடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். மாலையில் வீடு திரும்பியதும் மீண்டும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகே இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமும் மரியாதையாக சாந்தமாக பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதியும் உண்டு. பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் மனைவியை கூட சாமி என்று அழைக்க வேண்டும். மாலை அணிந்தவர்களும் ஐயப்பனின் ஸ்வரூபமாக பார்க்கப்படுவதால் தான் 6 வயது சிறுவனின் காலில் கூட 80 வயது பெரியவர் விழுந்து வணங்கி ஆசி பெறும் வழக்கமும் உள்ளது. பேசுவதற்கு முன்பும் சரி, பேசி முடித்த பிறகும் சரி, சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். எப்போதும் இறை சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கத்தை வைத்தார்கள். மலைக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளாவது ஐயப்ப சுவாமிகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களை வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. மாலை அணியும் காலத்தில் என்ன செய்யக்கூடாது? காலணி கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்து கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீட்டில் உள்ள மனைவியோ அல்லது தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்தில் என்ன செய்வது என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டு மாலை அணிந்தவர்களை பார்க்காமல் ஒதுங்கி இருப்பார்கள். இப்போதும் அப்படி இருக்க முடிந்தால் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் அந்த நாட்களை கணக்கிட்டு தங்களின் விரத காலத்தை அரை மண்டலமாக, அதாவது 24 நாட்கள் என்ற அளவில் குறைத்து கொள்ளலாம். அன்னதானம் அவசியம். பெண்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் மாலை அணிந்தவர்கள் அங்கே உலாவலாம். அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம். இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு முகம் கொடுத்து பேசுவதையும் தவிர்த்து கொண்டு ஒரே வீட்டில் இருந்து கொள்ளலாம். மது, புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயத்தையும் இந்த காலத்தில் நிறுத்த வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் தென்னங்கன்று, மணி போன்றவற்றை வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த விரத காலம் என்பது. அதிலும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம்தான் மிக கடுமையான விரதம் என்றே சொல்லலாம். சாஸ்தாவின் 8 அவதாரங்கள் என்ன? அஷ்டசாஸ்தா 8 சாஸ்தாக்கள். ஆதிமகா சாஸ்தா, தர்ம சாஸ்தா ஐயப்பன், ஞான சாஸ்தா, கல்யாண வரத சாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, சந்தான பிராப்தி சாஸ்தா, வேத சாஸ்தா மற்றும் வீர சாஸ்தா. சாஸ்தாவின் 8 அவதாரங்கள். சாஸ்தாவின் கடைசி அவதாரம்தான் சபரிமலை ஐயப்பன் என்கிறார்கள். சாஸ்தாவின் 8 அவதாரங்களை பற்றி பார்ப்போம்.
சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை சாஸ்தா என்றும் அழைப்பார்கள். 4 புகங்களுக்கும் அதிபதியாக இந்த சாஸ்தா இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆதிசாஸ்தா 8 அவதாரங்களை எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அவற்றுள் ஒன்று கல்யாண வரத சாஸ்தா. இவர் பிரம்மனின் மகள்களான பூரணை, புஷ்கலை ஆகிய இருவரை மனம் புரிந்து கொண்டார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தின் காமக்கோட்டத்தை காக்கும் பூரணை, புஷ்கலை உடனாய ஐயனார் ஆதிசாஸ்தாவின் திருக்கோலத்தில் இருப்பதாக காஞ்சி மகா பெரியவர் கூறியிருக்கிறார். சாஸ்தாவின் கடைசி அவதாரம்தான் சபரிமலை ஐயப்பன் என்கிறார்கள். சாஸ்தாவின் 8 அவதாரங்களை பற்றி பார்ப்போம். சம்போகன சாஸ்தா. வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வமாக இவர் இருக்கிறார். இல்லறத்தில் ஒற்றுமையை மலரச் செய்பவரான இவர் பூரணை, புஷ்கலை தேவியருடன் காட்சி தருகிறார். கல்யாண வரத சாஸ்தா. கோவில்கள் சிலவற்றில் தன் தேவியர்களுடன் காட்சி தருபவர். இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும், திருமண தடைகள் விலகும். திருமணம் விரைவில் நடக்க இந்த சாஸ்தாவை வழிபடலாம். வேத சாஸ்தா. இவர் தன் தேவியர்களுடன் சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பார். வேகத்தை தலைக்கச் செய்யும் இவர் சாஸ்திர அறிவை அருள்வதுடன் அதன்படி தன் பக்தர்களை வழி நடத்தவும் செய்பவராக இருக்கிறார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இவரை வழிபாடு செய்யலாம். ஞான சாஸ்தா. தட்சிணாமூர்த்தியை போன்று தன் அருகில் சீடர்களை கொண்டு கல்லால மரத்தின் அடியில் குரு பீடத்தில் அமர்ந்து காட்சி தருபவர். இவரது கையில் சரஸ்வதியிடம் உள்ளது போன்று வீணை இருக்கிறது. இவரை வழிபட்டால் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். மேலும் பேச்சு திறன் அதிகரிக்கவும் இவரை வணங்கலாம். பிரம்மசாஸ்தா. தன் மனைவிகள் இருவருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருபவர் இவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவிலேயே அந்த பாக்கியம் கிடைக்க அருள் வழங்குபவர். குலம் தலைக்க பிரம்மசாஸ்தாவை வணங்குங்கள். மகா சாஸ்தா. இவர் 4 கரங்களுடனும் யானை மீது அமர்ந்து காட்சி தருகிறார். ராகு கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் சக்தி படைத்தவர். இந்த மூர்த்தியை வழிபாடு செய்தால் வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அடைய முடியும். வீரசாஸ்தா. இவர் ருத்திர மூர்த்தியாக திகழ்கிறார். ஆயுதம் ஏந்திய 4 கரங்களுடன் குதிரையின் மீது அமர்ந்து தீயவர்களை அழிக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். இவரை முறையாக வழிபட்டு வந்தால் கேதுவால் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். தர்மசாஸ்தா. சபரிமலையில் குக்குட ஆசனத்தில் அமர்ந்தபடி சுவாமி ஐயப்பனாக அருள்வாளிப்பவர் இவரே. கலியுக தெய்வமாக நினைத்து இவரை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்த நித்திய பிரம்மச்சாரியை கார்த்திகை மாதங்களில் மாலையிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் சகலவிதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வசந்தம் வந்து சேரும். கிராமப்புறங்களில் ஐயனார் எனப்படும் சாஸ்தா வழிபாடு அதிகமாக இருப்பதை காண முடியும். திருச்சி டு பெரம்பலூர் சாலையில் உள்ள திருப்பற்றூர் திருத்தலம். இங்கு கையில் திருவுலா ஏடு ஏந்தியபடி காட்சி தரும் இவரை அரங்கேற்ற ஐயனார் என்று அழைக்கிறார்கள். நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் ஆசிரமம் என்ற ஊர் உள்ளது. இங்கு அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தா என்ற பெயரில் சாஸ்தாவுக்கு ஆலயம் இருக்கிறது. இவர் ஜடாமுடி, மார்பில் பதக்கம், நெற்றியில் திருநீர் அணிந்து ஒரு காலை மடக்கியும் மற்றொரு காலை தொங்க விட்டபடியும் அமர்ந்து இருக்கிறார். அத்ரி முனிவர் இத்தல சாஸ்தாவை வழிபட்டதாக தலபுராணம் சொல்கிறது. சுவாமி சரணம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள்? சுவாமி சரணம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் என்றால், ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்கிறார்கள். அவ்வாறு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் சுவாமி சரணம் என்று அடிக்கடி கூறுவார்கள். அதற்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொள்வோம். சுவாமி என்ற உச்சரிப்பின் வெளிப்பாட்டினால் சொல்லி படிப்பவர்களுக்கு சுபம் உண்டாகிறது. ச என்ற எழுத்திற்கு நம்மிடம் உள்ள காம கிராதிகள் எனும் சாத்தான்களை அளிக்கும் சத்த சம்காரம் என்று பொருள். ர என்ற எழுத்திற்கு ஞானத்தை தரவல்லது என்று பொருள். ந என்ற எழுத்திற்கு சாந்தத்தை தரவல்லது என்று பொருள். ம என்ற எழுத்து முத்ரா என்ற எழுத்திற்கு துக்கங்களை போக்க வல்லது. சுவாமிக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆகையால் நம்முடைய நாபி கமலத்தில் இருந்து எழும் பிராணவாயுவை இதய மார்க்கமாக செலுத்தி நாவின் மூலம் சப்தமாக உயிர்ப்பித்து ஓம் சுவாமியே சரணமையப்பா என ஒலிக்கும் போது மூல மந்திர ஒளியுடன் நம் காம கிராதிகளை அழித்து ஞானத்தை தர ஐயப்பனை சரணடைகிறோம் என்று பொருள். ஐயப்பனின் தவக்கோல தரிசனம்.
சின்முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிப்பது என்பது பிறவி பயனை அடைந்த சந்தோஷத்தை தருகிறது. ஐயப்பன் நமக்காக சபரிமலையில் தவம் இருக்கிறார். தனது 3 விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு சின்முத்திரை காட்டுகிறார். சித் என்றால் அறிவு என பொருள். இந்த வார்த்தையே காலப்போக்கில் மருவி சின் என மாறியது. எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவதுதான் இந்த சின்முத்திரையாகும். சின்முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிப்பது என்பது பிறவி பயனை அடைந்த சந்தோஷத்தை தருகிறது. ஒவ்வொரு மாதமும் நடை சாத்தும் போது ஹரிவராசனம் பாடிவிட்டு கிலோ கணக்கில் பசுமையான திருநீற்றை ஐயப்பன் மேல் சாத்துவார்கள். அத்துடன் ஐயப்பனின் சின்முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு தவக்கோலம் என்று பெயர். அப்போது ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கானது மீண்டும் அடுத்த மாதம் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அதிசயம் தவறாமல் அரங்கேறுகிறது. கோவில் கதவு திறந்து உலகத்தின் பார்வை அந்த கோவிலுக்குள் நுழைந்ததும் ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்து விடுகிறது. அடுத்த நிமிடமே அந்த விளக்கும் அணைந்து விடுகிறது. சின்முத்திரையின் மேல் போடப்பட்ட ருத்ராட்ச மாலையும் கைமாறி இருக்கும். இந்த அதிசயத்தை காண கண்கோடி வேண்டும். நன்றி, வணக்கம். ஐயப்பனின் 108 சரணங்கள். ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா. ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா. ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா. ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா. ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா. ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா. ஓம் இன்தமிழ் சுவையே சரணமையப்பா. ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா. ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா. ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா. ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா. ஓம் உலகாலும் காவலனே சரணமையப்பா. ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணமையப்பா. ஓம் ஊழ்வினை அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணமையப்பா. ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா. ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா. ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா. ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா. ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா. ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா. ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா. ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா. ஓம் ஓதும் மறைப்பொருள் சரணமையப்பா. ஓம் ஔடதங்கள் அருள்பவனே சரணமையப்பா. ஓம் சௌபாகியம் அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா. ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா. ஓம் சிவன்மால் திருமகனே சரணமையப்பா. ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா. ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா. ஓம் குளத்துப்புலை பாலனே சரணமையப்பா. ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா. ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா. ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா. ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா. ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா. ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பா. ஓம் பந்தல மாமணியே சரணமையப்பா. ஓம் சகலகலா வல்லோனே சரணமையப்பா. ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணமையப்பா. ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா. ஓம் குரு தட்சணை அளித்தவனே சரணமையப்பா. ஓம் வன்புலியின் வாகனனே சரணமையப்பா. ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா. ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா. ஓம் குருவின் குருவே சரணமையப்பா. ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா. ஓம் துளசிமணி மார்பனே சரணமையப்பா. ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா. ஓம் எருமேலி சாஸ்தாவே சரணமையப்பா. ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா. ஓம் நீலவஸ்திரதாரியே சரணமையப்பா. ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணமையப்பா. ஓம் பெரும் ஆணவத்தை அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா. ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணமையப்பா. ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணமையப்பா. ஓம் பேதைமை ஒழிப்பவனே சரணமையப்பா. ஓம் காளை கட்டி நிலையமே சரணமையப்பா. ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா. ஓம் அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா. ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணமையப்பா. ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பா.
ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா. ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா. ஓம் கரிவளந்தோடே சரணம் ஐயப்பா. ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா. ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா. ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா. ஓம் சிறியானை வட்டமே சரணம் ஐயப்பா. ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயப்பா. ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா. ஓம் திரிவேணி சங்கமமே சரணம் ஐயப்பா. ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயப்பா. ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா. ஓம் சபரி கருள் செய்தவனே சரணம் ஐயப்பா. ஓம் தீபஜோதி திருவொளியே சரணம் ஐயப்பா. ஓம் தீராத நோயை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா. ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா. ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பன். ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணம் ஐயப்பா. ஓம் பம்பையின் புண்ணியமே சரணம் ஐயப்பா. ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா. ஓம் நிறை உள்ளம் தருவோனே சரணம் ஐயப்பா. ஓம் அப்பாச்சி மேடே சரணம் ஐயப்பா. ஓம் இப்பாச்சி குழியே சரணம் ஐயப்பா. ஓம் சபரி பீடமே சரணம் ஐயப்பா. ஓம் சரங்குந்தி ஆளே சரணம் ஐயப்பா. ஓம் கருப்பண்ண சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் 18ஆம் படியே சரணம் ஐயப்பா. ஓம் பகவானின் சன்னதியே சரணம் ஐயப்பா. ஓம் பசுவின் நெய் அபிஷேகமே சரணம் ஐயப்பா. ஓம் பரவச பேருணர்வே சரணம் ஐயப்பா. ஓம் அக்னி குண்டமே சரணம் ஐயப்பா. ஓம் ஓமகுண்டமே சரணம் ஐயப்பா. ஓம் கற்பூர ஜோதியே சரணம் ஐயப்பா. ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா. ஓம் மாளிகை புறத்து அம்மனே சரணம் ஐயப்பா. ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணம் ஐயப்பா. ஓம் பஷ்முக் குளமே சரணம் ஐயப்பா. ஓம் உரக்குழி தீர்த்தமே சரணம் ஐயப்பா. ஓம் சர்க்குருநாதனே சரணம் ஐயப்பா. ஓம் மகரஜோதியே சரணம் ஐயப்பா. ஓம் மங்களமூர்த்தியே சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுக வரதன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.